ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, வாசிக்கப்பட்ட எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து நமது சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மைய கருத்து, நாம் உழைக்காமல் ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. நாம் முயற்சி செய்யாமல் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த காரியத்தினுடைய பலன் நமக்கு எதுவும் தெரியாது. இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது யாவே இறைவனை நோக்கி முறையிட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். எனவேதான் எரியும் முட்புதர் செடி வழியாக ஆண்டவர் மோயிசனை அழைத்த போது சொன்னார், இதோ என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் இடும் கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று சொல்லி அவர்களை விடுவிப்பதற்காக மோயிசனை அழைத்தார். அந்த எகிப்து தேசத்திலே ஆண்டவர் இந்த இஸ்ராயேல் மக்களை விடுவிப்பதற்காக தான் உயர்ந்தவன், எல்லா கடவுளை விட இந்த இஸ்ராயேல் மக்களுடைய கடவுள் வலிமை மிக்கவர் என்பதை எடுத்துக்காட்ட 10 விதமான அற்புதங்களை அவர் செய்தார். அந்த மன்னன் இசைவு கொடுத்த பின்பு விரட்டி வந்த மக்கள் செங்கடலிலே அமிழ்த்தப்பட்டார்கள். செங்கடல் 2ஆக பிரிந்தது. இந்த இஸ்ராயேல் மக்கள் மட்டும் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. பாலைவன பயணம் என்பது ஒரு கடினமான ஒரு பயணம். ஆனால் அந்த கடினமான பயணத்திலே இஸ்ராயேலின் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் என்பதை இஸ்ராயேல் மக்கள் பல நேரத்திலே மறந்து போனார்கள். எனவேதான் பல நேரத்திலே முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள், பல நேரத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த முணுமுணுப்பினுடைய ஒரு பகுதி தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அடிமை தேசத்திலே விடுதலை தேசத்திலே கஞ்சி குடிப்பதை விட அடிமை தேசத்திலே இறைச்சி உண்பது எவ்வளவு மேலானது என்று குறிப்பிடுகிறார்கள். அடிமை தேசம் அவர்களுக்கு பிடிக்கின்றது, விடுதலை தேசம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பு, பொறுமை இழப்பு. கடவுள் இத்தனை அற்புதங்கள் செய்வாரே, இனியும் உங்களை வழிநடத்தி செல்வார் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் பொறுமை இழந்து மக்கள் கத்துகிறார்கள். கடவுள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். நம்பிக்கை இல்லாத மக்களை கடவுள் ஒருபோதும் அழைத்து செல்வதில்லை. என் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் தான் புதுமைகளும் அற்புதங்களும் நடக்கும். நம்பிக்கை இல்லாத மக்களை ஆண்டவர் ஒருபோதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வதில்லை. இந்த மக்கள் நம்பிக்கை இல்லாமல் முணுமுணுக்கிறார்கள். எனவேதான் அங்கு கொள்ளிவாய் பாம்பினை அனுப்பி அவை கடிக்க பலர் மாண்டு போனதாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். இதோடு கடவுள் நிறுத்தி விடுவாரா? நிச்சயமாக இல்லை. அவர் தாய் உள்ளம் கொண்டவர், தந்தை உள்ளம் கொண்டவர். தன் மக்கள், தேர்ந்தெடுத்த மக்கள், அவர்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய கடவுள். எனவேதான் கடிப்பட்ட மக்கள் இதோ இந்த வெண்கல பாம்பை பார்க்கின்ற போது பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி மோயிசன் வழியாக அவர்கள் கட்டளை கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே கடவுளிடமிருந்து வாழ்க்கையை பெற்றிருக்கின்றோம். இந்த வாழ்க்கைக்காக நாம் உழைக்கவில்லை, இந்த வாழ்க்கைக்காக நான் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நாம் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை. நாம் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கைக்காக கிறிஸ்து தனது மாசற்ற இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். அந்த இரத்தத்தினால் மட்டுமே நாம் வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை அதிகமாக்கிக் கொள்ள இதோ இந்த சிலுவையை உற்று பார்க்க வேண்டும். அன்று வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் பிழைத்து போனார்கள். இதோ இந்த சிலுவையை பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை பெற்று விடுவார்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய செய்தியாக இருக்கின்றது. நமது குடும்பத்திலே குழப்பங்கள், கூச்சல்கள் வருகின்ற பொழுது, அல்லது வறுமை நம்மை ஆட்டுகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த சிலுவையை உற்று பார்ப்போம்.
திருப்பாடல் 34 சொல்கிறது, அவரை உற்று பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று சொல்லி. மகிழ்ச்சியான வாழ்வுக்கு, நிம்மதியான வாழ்வுக்கு ஆண்டவர் தன் மகனையே கொடுத்த இந்த சிலுவையை உற்று பார்ப்போம். இந்த சிலுவையில்தான் மீட்பு, இந்த சிலுவையில்தான் வாழ்வு, அந்த சிலுவையே நமக்கு வெற்றி. ஆமேன்.